بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள இஸ்லாமிய சொந்தங்களே, இறைவனின் மாபெரும் கிருபையால் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி வர்றோம்ல. அதுல இந்த பிரார்த்தனையின் ஒழுங்குகள், இந்த பிரார்த்தனை பொறுத்தவரை பிரார்த்தனை ஒரு வணக்கமா இருக்குதுங்க. எப்படி நோன்பு வைக்கிறது ஒரு வணக்கமோ, இறைவனுக்கு மாத்திரம் செய்யும் வணக்கமோ, தொழுவது எப்படி இறைவனுக்கு மாத்திரம் செய்யும் வணக்கமோ, ஜகாத் தருவது இறைவனுக்கு மாத்திரம் செய்யும் வணக்கமோ, அது மாதிரி பிரார்த்தனையும் ஒரு வணக்கமா இருக்குது. இது அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, சூரா ஃபாத்தியாவில் ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம கேட்கிறோம், ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடவே உதவி தேடுகிறோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் நம்ம சொல்லித்தரான். அப்ப நம்ம பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் யாரிடம் செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் செய்ய வேணும். வேற யார்கிட்டையும் பிரார்த்தனை செய்வதற்கு நம்ம அனுமதி இல்லை. யாரும் பிரார்த்தனைக்கு பதிலளிக்க முடியாது. பிரார்த்தனை எல்லாம் அறிந்தவனத்தானே அறுக்க முடியும். அதை நபிகள் நாயகம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹ்வின் விதிமுறையை பேணிக்கொள், அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். அல்லாஹ்வின் விதிமுறையை பேணிக்கொள், அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உனக்கு ஒண்ணு தருவதா நினைச்சா அல்லாஹ் அதை தடுக்க நினைச்சிட்டான்னா அதை உனக்கு யாராலும் தர முடியாது. அது மாதிரி உலகத்துல எல்லாரும் உனக்கு கொடுக்க வேண்டும் நினைத்து அல்லாஹ் தரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அதை உனக்கு யாருமே தர முடியாது. அதனால நீ கேட்பதா இருந்தால், பிரார்த்தனைக்கு பண்ணுவதா இருந்தால் இறைவனிடம் மாத்திரம்தான் நீ பிரார்த்திக்க வேண்டும். வேற யார்கிட்டையும் உனக்கு பிரார்த்தனை அனுமதி இல்லை. பிரார்த்தனை ஒரு வணக்கமாக இருப்பதால் இறைவனிடம் மாத்திரமே பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒண்ணு. அடுத்தபடியாக பிரார்த்தனை செய்யும் போது உள தூய்மை, மனதை தூய்மையாக ஏற்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா அதை அவனோடு பிரார்த்தனை செய்யக்கூடாது. நீங்க யார்கிட்ட பிரார்த்தனை செய்றீங்க? எல்லா சர்வ வல்லமையும் தன் கையில் வைத்திருக்கிற இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறீர்கள். இறைவன் நினைத்தா தர முடியுமா முடியாதா? அதாவது ஆகுக என்ற ஒரு சொல்லால் இந்த உலகத்தை எல்லாம் படைக்கக்கூடிய வல்லமை மிக்க இறைவனிடம் நீ கேட்கும் போது உனக்கு என்ன செய்யணும்? உனக்கு மனது தூய்மை ஏற்படுத்திக் கொள்ளணும். இந்த நமக்கு கிடைச்சே தீரும். நமக்கு எதை நம்ம பிரார்த்தனையா வைக்கிறோமோ அதை அல்லாஹ் தந்து, எந்த ரூபத்திலாவது அல்லாஹ் நமக்கு தந்தே தீர்வான் என்ற உறுதியோடு கேட்கணும். இது அல்லாஹ் குர்ஆன்ல எங்க சொல்றான்? அச்சத்துடன் நம்பிக்கையுடனும் அவனை பிரார்த்தனை செய்யுங்கள், அருள் நம்மை நன்மை செய்தோருக்கு அருகில் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். ஏக இறைவனை மறுக்கிறாங்கல்ல, அவங்க ஒன்று சேர்ந்து உனக்கு ஒன்றும் தரக்கூடாதுன்னு நினைச்சாருனாலும் அல்லாஹ் நானா தருவான்ப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆக எந்த ஒரு கட்டத்திலையும் மன தூய்மை வேணும். மனதை தூய்மையா ஏற்படுத்தி கொண்டு இறைவன் நமக்கு தந்தே தீர்வான் என்ற நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை செய்யணும். இந்த பிரார்த்தனை அல்லாஹ் 3 விதமா கபூல் செய்யறாங்க. ஒண்ணு, நம் கேட்டதை அப்படியே தந்து விடுகிறான். இல்லாட்டி என்ன செய்யறான்னா, நமக்கு வரவிருக்கும் அதாப் இருக்குல்ல, அதுல ஒண்ணு நீக்கி விடுகிறான். அப்புறமேல என்ன செய்யறான்னா, மறுமை நாள்ல ஒரு அடியானை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்வானா, நீ சொர்க்கத்துக்கு போலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவானா. அப்ப அந்த அடியான் கேட்பானா, யா அல்லாஹ், நான் பெருசா நன்மையெல்லாம் செஞ்சது இந்த உலகத்துல, எனக்கு இவ்வளவு லேசா சொர்க்கத்துக்கு அனுப்புறியே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் அந்த அடியான்ட்ட சொல்லுவானா, நீ இந்த உலகத்துல என்கிட்ட நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தப்பா, நான் உனக்கு கொஞ்சம் நான் சிலதை தவிர உனக்கு மற்றதை தராம இருந்துட்டேன், அதுக்கு பகரமா இந்த சொர்க்கத்திற்கு போ அப்படின்னு அல்லாஹ் அந்த அடியான்ட்ட சொல்லும் போது அந்த அடியான் திரும்ப சொல்லுவானா, யா அல்லாஹ், நீ ஒரு சிலதை தந்ததையே அதை கூட தராம இருந்திருக்கலாமே, இந்த பேரின்பம் மறுமை பேரின்பத்துல நான் ஈஸியா சொர்க்கம் முடிவதற்கு ஏதுவா இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லுவானா. அப்பனா சிந்திக்க வேண்டிய நண்பர்களே, எந்த ஒரு பிரார்த்தனையா இருந்தாலும் யார்கிட்ட கேட்கணும்? நம்மை படைத்த இறைவன்கிட்ட தான் கேட்கணும். எப்படி நினைச்சு கேட்கணும்? பிரார்த்தனை ஒரு வணக்கம். வணங்குவதை அல்லாஹ்விட மாத்திரம்தான் வணங்குறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கு. வேற யாரையும் வணங்குவதற்கு இஸ்லாத்துல பொறுத்தவரை அனுமதி இல்லைன்னு நம்ம எல்லாரும் விலகி வச்சிருக்கோம். அதனால அல்லாஹ்ட்ட கேட்கணும், வேற யார்ட்டும் கேட்க கூடாது. உள தூய்மையோட கேட்கணும். தராட்டி போ அப்படின்னு கேட்க கூடாது. நம்ம மனதுக்குள்ள தந்தே தீரணும்டாயா அல்லாஹ் அப்படின்னு போராடி அல்லாஹ்விடம் நம்ம கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். எந்த கட்டத்திலையும் அவுலியாக்கள் மாட்டையோ சேகுமார்ட்டையோ இல்லாட்டி இமாம்கள்கிட்டையோ
போய் நம்ம கோரிக்கையை வைத்து அவர்களை வணங்குவர்களாகி ரெண்டு உலகத்திலையும் நஷ்டமடைந்தவர்கள் ஆகக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிரார்த்தனையின் ஒழுங்குகளை கற்றறிந்து அதன்படி பிரார்த்தனை செய்து நம்ம இந்த உலகத்திலையும் நம்ம இன்பங்களை பெற வேண்டும், மறுமையும் நம் இன்பங்களை பெற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். பாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.